வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே மித்தநத்தம் கிராமத்தில் ஏரியிலிருந்து தண்ணீர் வெளியேறி பயிர்கள் சேதமடைந்துள்ளதால் விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளதை தற்போது கிடைத்த அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ஜான்சன். வணக்கம் ஜான்சன், கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வேலூர் மாவட்டம் காட்பாடி தாலுகா மதிமண்டலம் பஞ்சாயத்துக்கு உட்பட்ட மித்தநந்தம் கிராமத்தில் விவசாயிகள் விவசாய நிலங்களில நெல், வேர்க்கடலை, சோளம் உள்ளிட்ட பயிர்களை பயிரிட்டு வந்தனர். மாவட்டத்தில் கடந்த 3 நாட்களாக பெய்து வந்த மழையினால் காரணமாக ஏரியில் தண்ணீர் நிரம்பி ஏரியில் இருந்து வெளியேறும் தண்ணீர் வெளியேறுகிறது. மித்தநந்தம் கிராமத்துல இருக்கக்கூடிய ஏரியில் இருந்து வெளியேறும் தண்ணீர் கால்வாய் இல்லாததால் தற்போது விவசாய நிலத்தில் விளைநிலங்களில் பயிர்களிலும் சேதமடைந்தது. விவசாயிகள் வேதனையுடன் தெரிவிக்கின்றனர். இதற்கான காரணம் சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் அமைக்கப்பட்டு வருகின்றது. இந்த பணிக்காக ஏரியிலிருந்து ஓடை வழியாக செல்லும் தண்ணீர் தேசிய நெடுஞ்சாலையில் போடும் அதிகாரிகள் இந்த ஓடையை அடைத்துவிட்டு மாற்று வழியாக தண்ணீரை வெளியேறுவதாக தெரிவித்தனர். ஆனால் தற்பொழுது வரை இதற்கான பணி நடைபெறாமல் இருக்கின்றது. இதனால ஏரியிலிருந்து வெளியேறும் தண்ணீர் அனைத்தும் விவசாய நிலங்களில் சூழ்கின்றன. இதனால விவசாயிகள் செய்வதறியாமல் திகைத்து வருகின்றனர். தங்கள் விவசாய நிலம் சேதமடை பயிர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் எனவும் இனி வரும் காலங்களில் மாவட்ட நிர்வாகம் இது போன்ற ஓடையிலிருந்து வெளியேறக்கூடிய தண்ணீரை தங்கள் விவசாய நிலங்களில் வராதவாறு பாதுகாப்பு செய்து தர வேண்டும் என அப்பகுதி மக்கள் வேதனையுடன் கோரிக்கை வைத்தனர். கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி ஜான்சன்.